ஜெபம். அன்பின் தகப்பனே, உம்மை நன்றியோடு துதிக்கிறோம், உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். ஏசப்பா, அந்த அருமையான இந்த காலை நேரத்துக்காக உம்மை நன்றியோடு துதிக்கிறோம். கத்திருந்த கூடுகையை நீர் ஆசீர்வதிப்பீராக. ஆண்டவர், வரக்கூடிய ஒவ்வொரு பிள்ளைகளையும் கத்த நீர் அழைத்து கொண்டு வாரும். தடையெல்லாம் கத்த நீர் மாற்றும். ஆண்டவர், எல்லாவற்றையும் உடைய கரத்தில் ஒப்பு கொடுக்கிறோம். ஆண்டவர், இந்த நேரத்தை முழுவதும் உடைய கரத்தில் ஒப்பு கொடுக்கிறோம். கர்த்தருடைய பிரசன்னம் ஆளுகை செய்ய வேண்டுமா நாங்கள் ஜெபிக்கிறோம். எல்லா தடைகள் ஆண்டவர் இயேசுவின் நாமத்தினாலே மாறட்டும். அப்பா, சோதரன் தகப்பனே, எந்த தடைகள் வராதவாறு கர்த்தர் ஆண்டவரே நேரம் முதல் முடிவு வரைக்கும் கர்த்தர் நீர் நடத்தி தருவீராக. உடைய பிரசன்னம் உடைய ஆளுகை அளவில்லாமல் நிறைந்திருக்க வேண்டுமா நாங்கள் ஜெபிக்கிறோம். எங்களோடு கூட அப்பா ஸ்தோத்திரம் தகப்பனே, நீர் மகிமைப்படுவீராக. உடைய நாமத்தை நீர் இந்த இடத்துல இந்த நேரத்தில் நீர் உயர்த்த வேண்டுமா நாங்கள் ஜெபிக்கிறோம். அப்பா, உமக்கு ஸ்தோத்திரம் தகப்பனே, உம்மை நன்றியோடு துதிக்கிறோம். பாடல் ஆறல் வேலையில் கர்த்தர் எங்களோடு கூட நீர் மகிமைப்படுங்கப்பா. உடைய பிரசன்னத்தினால் நிரப்புங்க. ஜெப பகுதியை நீர் ஆசீர்வதிங்க. ஆண்டவரே, உமக்கு ஸ்தோத்திரம். எங்களோடு கூட இடைப்படுங்க. உடைய வார்த்தையை கொண்டு கர்த்தர் எங்களை ஆண்டவரே நீர் ஆண்டவரை நடத்துங்க. உடைய வார்த்தையினால் உங்களோடு கூட நீங்கள் பேசுங்க. உடைய நாமத்தை இசப்பா நீங்கள் மகிமைப்படுத்த வேண்டுமா நாங்கள் ஜெபிக்கிறோம். எல்லாவற்றையும் உடைய கரத்தில் ஒப்பு கொடுக்கிறோம். தேவன் நீர் ஆசீர்வதியும். இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம் ஜீவன் நல்ல பிதாவே, ஆமென் ஆமென். நாம் உட்காருவோம். துதி கன மகிமை எல்லாம் நம் இயேசு ராஜாவுக்கே. இதான பாடலை பாடி கர்த்தரை மகிமைப்படுத்துவோம். துதி கன மகிமை எல்லாம் நம் இயேசு ராஜாவுக்கே. 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 தூதர்களே துதியுங்கள், தூத சேனையை துதியுங்கள். தூதர்களே துதியுங்கள், தூத சேனையை துதியுங்கள். சூரிய சந்திரரை துதியுங்கள், பிரகாச நட்சத்திரமே துதியுங்கள். சூரிய சந்திரரை துதியுங்கள், பிரகாச நட்சத்திரமே துதியுங்கள். துதி கன மகிமை எல்லாம் நம் இயேசு ராஜாவுக்கே. துதி கன மகிமை எல்லாம் நம் இயேசு ராஜாவுக்கே. வானாதி வானங்களை துதியுங்கள், ஆகாய மண்டலமே துதியுங்கள். வானாதி வானங்களை துதியுங்கள், ஆகாய மண்டலமே துதியுங்கள். தண்ணீர் ஆழங்களை துதியுங்கள், பூமியில் உள்ளவை துதியுங்கள். தண்ணீர் ஆழங்களை துதியுங்கள், பூமியில் உள்ளவை துதியுங்கள். துதி கன மகிமை எல்லாம் நம் இயேசு ராஜாவுக்கே. துதி கன மகிமை எல்லாம் நம் இயேசு ராஜாவுக்கே. அக்கினி கன்மலையை துதியுங்கள், மூடுபனி பெருங்காற்றை துதியுங்கள். அக்கினி கன்மலையை துதியுங்கள், மூடுபனி பெருங்காற்றை துதியுங்கள். மலைகள் மேடுகளை துதியுங்கள், பறவை பிராணிகளை துதியுங்கள். மலைகள் மேடுகளை துதியுங்கள், பறவை பிராணிகளை துதியுங்கள். துதி கன மகிமை எல்லாம் நம் இயேசு ராஜாவுக்கே. துதி கன மகிமை எல்லாம் நம் இயேசு ராஜாவுக்கே. வாலிபர் கன்னியரை துதியுங்கள், பெரியோர் முதியோரை துதியுங்கள். வாலிபர் கன்னியரை துதியுங்கள், பெரியோர் முதியோரை துதியுங்கள். பிள்ளைகளை மகிழ்ந்து துதியுங்கள், நாம் இயேசுவை என்றும்
துதியுங்கள். நாம் இயேசுவை என்றுமே துதித்திடுவோம். துதி கனம் மகிமை எல்லாம் நம் இயேசு ராஜாவுக்கே. 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 ஹல்லேலூயா. அப்படி நம் கண்களை மூடி நம்ம தேவாதி தேவனே கொஞ்ச நேரம் ஹல்லேலூயா கர்த்தரை மகிமைப்படுத்துவோம். இயேசுவே உமக்கு நன்றி. தகப்பனே உமக்கு நன்றி அப்பா. உம்மை நாங்கள் மகிமைப்படுத்துகிறோம். எல்லா துதிகன மகிமை எல்லாம் ஆண்டவரே உமக்கே நாங்கள் செலுத்துகிறோம். இயேசுவே உமக்கே நாங்கள் செலுத்துகிறோம். தகப்பனே உமக்கே நாங்கள் செலுத்துகிறோம் அப்பா. நீ நல்லவ, நீ நல்லவ, நீ நல்லவ, நீ நல்லவ, நீ நல்லவ அப்பா. உமக்கு நன்றி. இயேசுவே உமக்கு நன்றி. தகப்பனே உமக்கு நன்றி. ராஜாவே உமக்கு நன்றி அப்பா. சேனைகளின் தேவனாகிய கர்த்தரே உமக்கு நன்றி அப்பா. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. உமக்கு நன்றி அப்பா. உமக்கு நன்றி ஆண்டவரே. உம்மை நன்றியோடு கூட இந்த நேரத்தில் அப்பா நாங்கள் செலுத்துகிறோம். நன்றியோடு கூட உம்மை நாங்கள் மகிமைப்படுத்துகிறோம் ஆண்டவரே. முழு இருதயத்தோடு கூட நாங்கள் உம்மை மகிமைப்படுத்துகிறோம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. முழு இதயத்தோடு உம்மை துதிப்பே உன்னதமானவரே. அதிசயங்கள் எல்லாம் எடுத்துரைப்பே அதிசயமானவரே. முழு இதயத்தோடு உம்மை துதிப்பே உன்னதமானவரே. அதிசயங்கள் எல்லாம் எடுத்துரைப்பே அதிசயமானவரே. உன்னதமானவரே. என்னுரைவிடம் நீர்தானே.
இந்த நேரத்திலும் அப்பா அல்லேலூயா முழு பலத்தோடு ஆண்டவரே உம்மை நாங்கள் நன்றியோடு கூட நாங்கள் உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம். நீர் எங்களுக்கு உன்னதமானவர், நீர் எங்களுக்கு அற்புதமானவர், நீர் எங்களுக்கு அதிசயமானவர். ஆண்டவரே உம்முடைய நாமத்தை ஆண்டவரே நாங்கள் உயர்த்துகிறோம், உம்முடைய நாமத்தை நாங்கள் உயர்த்துகிறோம். அல்லேலூயா. கர்த்தாவே உமக்கு நன்றி ஆண்டவரே, உமக்கு நன்றி. கடந்த வாரங்கள் முழுவதும் எங்களோடு கூட அப்பா நீர் காத்து நடத்தினதற்காக உம்மை நாங்கள் நன்றியோடு கூட உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம். கடந்த நாட்கள் முழுவதும் எங்களோடு கூட இருந்து எங்களை ஆண்டவரை ஒவ்வொரு நாளும் ஆசீர்வதித்து தேவன் நடத்தினீரே, உமக்கு ஸ்தோத்திரம். தொடர்ந்து ஆண்டவரே கர்த்தாவே உடைய நாமத்தை இந்த நேரத்தில் ஆண்டவரை நாங்கள் உயர்த்துகிற இந்த நேரத்தில் தேவனுடைய பிரசன்னம் எங்களை ஆளுகை செய்யட்டும். எல்லாவற்றையும் உடைய கருத்திலே ஒப்பு கொடுக்கிறோம். இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். ஆமென். நாம் எல்லாரும் வெளியே நின்று ஒரு சில ஜெபத்தை நம்ம தேவனுக்கு முன்பாக நம்ம ஏறெடுக்க போகிறோம். அப்படியே நம்ம ஜெபம் பண்ணுவோம். முதலாவதாக நம்முடைய தேசத்தின் காரியங்களுக்காக நம்ம ஜெபம் பண்ண போகிறோம். நம்முடைய தேசத்தில் இருக்கிற ஸ்தோத்திர ஜனங்கள் ரட்சிப்புக்காக தேவனுடைய கிருபை நம்முடைய தேசத்துக்கு கிடைக்கும்படியாக இந்த கடைசி நாட்களிலே கர்த்தர் நம்முடைய ஜனத்தை ரட்சிக்கும்படியாக ஸ்தோத்திரம். எத்தனையோ இடங்களிலே சுவிசேஷங்கள் அறிவிக்கப்பட்டு வருகிறது. ஆனாலும் கர்த்தர் ஒவ்வொரு ஜனத்தையும் தேவன் ரட்சிக்கும்படியாக தேவனுடைய அனுக்கிரகம் கிடைக்கும்படியாக ரட்சிப்பு கர்த்தருடையதுன்னு வேதம் சொல்லுகிறது. கர்த்தர் தான் ஒவ்வொரு மனிதனையும் தேவன் தான் ரட்சிக்க முடியும். நாம் எல்லாரும் ஜெபம் பண்ணுவோமா? ஸ்தோத்திரம் ஆண்டவரே, உம்மை நன்றியோடு உம்மை துதிக்கிறோம், உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். இந்த நாளிலும் கூட கர்த்தாவே எங்கள் தேசத்தின் ஜனத்துக்காக நாங்கள் செபிக்கிறோம். எத்தனையோ ஜனங்கள் அறியாமல் ஆண்டவரே இருக்கிறாங்கப்பா. ஆண்டவரே சிலர் ஆண்டவரே தெய்வமே இல்லைன்னு சொல்லி எத்தனையோ ஜனங்கள் இருக்கிறாங்க. ஆண்டவரே சோதரமாப்பா, எங்கள் தேசத்தின் ஜனத்தெல்லாம் தேவன் நீங்கள் ரட்சிப்பீராக. ஆண்டவரே உம்மால் அன்றி வேறு ஒருவராலும் ரட்சிப்பில்லை. ஆண்டவரே நீரே ரட்சிக்கிறவர், நீரே ஒவ்வொரு மனிதனுக்கும் ஜீவனை கொடுத்து ஆண்டவரே சோதர இந்த பூமியிலே நீர் வாழ வைக்கிற ஒரு தெய்வம். ஆண்டவரே அந்த தெய்வமாகிய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை எங்கள் தேசத்தின் ஜனங்கள் அறிந்து கொள்ளும்படியாக கர்த்தர் நீர் கிருபை கொடுங்கப்பா. இந்த நாளிலே நீங்கள் கிருபை கொடுங்க ஆண்டவரே. நீர் ஆண்டவரே நல்லவர் என்பதை எங்கள் தேசத்தின் ஜனங்கள் அறிந்து கொள்ளும்படியாக கர்த்தர் எங்கள் தேசத்தின் ஜனத்தில் ஆண்டவரே மன கண்களை திறந்தரலோ. ஆண்டவரே உம்மை ஏற்றுக்கொள்ளும்படியான இருதயத்தை கர்த்தர் திறந்தரலோ. எத்தனையோ இடங்களில் நம்முடைய சுவிசேஷங்கள் அறிவிக்கப்பட்டு வருகிறது. அறிவிக்கப்பட்ட இடங்கள் எல்லாம் ஜனங்கள் திரளாய் ரட்சிக்கப்பட்டு ஆண்டவரே உம்மை ஆராதிக்கும்படியாக கர்த்தர் ஆண்டவரே ஒரு கூட்ட ஜனத்தை கர்த்தர் இந்த நாளிலே நீர் ஏற்படுத்துவீராக. அப்பா உமக்கு ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம் ஆண்டவரே. அப்பா உமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே. ஆண்டவரே உமக்கு ஸ்தோத்திரம். உம்முடைய அன்பையும் ஆண்டவரே ஒவ்வொரு ஜனங்களும் அறிந்து கொள்ளும்படியாய் கர்த்தர் நீர் அனுக்கிரகம் பாராட்டுவீராக. தேவாதி தேவன் நீர் அனுக்கிரகம் பாராட்டுவீராக. ராஜாதி ராஜா நீர் அனுக்கிரகம் பாராட்டுவீராக. அப்பா உமக்கு ஸ்தோத்திரம், 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 ஸ்தோத்திரம். நீரே பரிகாரிய கர்த்தர், ஒவ்வொரு ஜனத்தின் பாவங்களை மன்னிக்கிறவர் நீர் ஒருவர் அப்பா. நீர் ஒருவர், நீர் ஒருவர், நீர் ஒருவர். நீர் பரிசுத்தமுள்ள தெய்வம் என்பதை எங்கள் ஜனங்கள் அறிந்து கொள்ளும்படியாக கர்த்தர் நீர் கிருபை கொடுக்க வேண்டுமா நாங்கள் செபிக்கிறோம். ஆண்டவரே ஸ்தோத்திரம் அப்பா, ஸ்தோத்திரம் அப்பா. வானத்தையும் பூமியும் படைத்த கர்த்தரை ஆண்டவரே ஆராதிக்கும்படியாக கர்த்தர் எங்கள் தேசத்தின் ஜனங்களுக்கு நீர் உதவி செய்வீராக. நீர் அனுக்கிரகம் கொடுப்பீராக. நீர் கிருபை கொடுப்பீராக ஆண்டவரே. அப்பா உமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே, ஸ்தோத்திரம் ஆண்டவரே. இந்த கடைசி நாட்களில் கர்த்தர் எங்கள் தேசத்தில் ஒரு பெரிய காரியத்தை ஆண்டவரே அநேக ஜனங்கள் ரட்சிக்கப்பட்டு ஆண்டவரே சபையில் சேர்க்கும்படியாக கர்த்தர் நீர் பெரிய காரியங்களை கர்த்தர் இந்த நாளிலே நீ செய்கிறதற்காக உமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே. ஆண்டவரே நாங்கள் செபிக்கிற இந்த நேரத்தில் கர்த்தர் நீர் கிரியை செய்கிறதற்காக உமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே. உம்மை நன்றியோடு உம்மை துதிக்கிறோம், உம்மை நன்றியோடு உம்மை துதிக்கிறோம். எங்கள் ஜனங்களுக்குள்ள இருக்கிற எல்லா மூட பழக்க வழக்கங்கள்லாம் கர்த்தர் நீர் மாற்றுவீராக. ஆண்டவரே எத்தனையோ காரியங்கள் அறியாமல் செய்கிற காரியத்தை கர்த்தர் நீர் ஒவ்வொரு ஜனத்தை விட்டு கர்த்தர் நீர் மாற்றுவீராக ஆண்டவரே. உம்மை நன்றியோடு உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம் ஆண்டவரே. உம்மை நன்றியோடு கூட உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம் ஆண்டவரே.
கத்திருந்த நாளிலோ ஆண்டவரே எங்கள் ஜெபத்தை கேட்டு கத்த நீ கிரியை செய்யுங்கிறதுக்காக உமக்கு ஸ்தோத்திரம். எங்கள் பகுதியில் உள்ள ஜனங்களையும் கத்த நீங்கள் சந்திக்கிறதுக்காக உமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே. உண்மை நன்றியோடு கூட உண்மை துதிக்கிறோம், உண்மை ஸ்தோத்தரிக்கிறோம். எங்கள் ஜெபத்தை கேட்டு கத்துருங்க, ஜனங்கள் எல்லாம் ரட்சியும். உடைய நாமத்தை கத்துருங்க, தேசத்தில் நீர் மகிமைப்படுத்தும் ஆண்டவர். எல்லாவற்றையும் உங்களுடைய கரங்களில் ஒப்பு கொடுக்கிறோம். இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம் ஜீவன் நல்ல பிதாவே, ஆமென். கத்த நம் ஜெபத்தை கேட்டபடி நாம் எல்லாரும் ஸ்தோத்திரங்களை செலுத்துவோம். அப்பா உமக்கு சோதரம் 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 சோதரம், உமக்கு நன்றி. தொடர்ந்து இன்றைக்கு மாலைக்கு நடக்கிற ஊழியத்தை கத்தர் ஆசீர்வதிக்கும்படியாக, சுவிசேஷ ஊழியத்தை கத்தர் ஆசீர்வதிக்கும்படியாக, கத்தர் நல்ல ஒரு அற்புதத்தை கத்தர் அந்த நாளிலே அவர் செய்யும்படியாக, தேவனுடைய நாமத்தை மகிமைப்படுத்தும்படியாக நாம் எல்லாரும் ஜெபமனுமா சோதரம் ஆண்டவரே. உம்மை நன்றியோடு உம்மை துதிக்கிறோம், உம்மை சோதரிக்கிறோம். இந்த நாளிலும் ஆண்டவரே, ஆண்டவரே மாலை நடக்கிற ஆண்டவரே கிராம ஊழியங்களுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே உமக்கு ஸ்தோத்திரம், ஆண்டவரே உமக்கு ஸ்தோத்திரம். கர்த்தர் நல்லவர் என்பதை நாங்கள் சொல்லுகிறோம். ஆண்டவரே அந்த தேவன் இந்த நாளிலே இன்றைய ஆண்டவரே மாலை வேளையில் நாங்கள் செய்ய போகிற ஆண்டவரே இந்த கிராம ஊழியத்தில் ஆண்டவரே நீ நல்லவர் என்பதை ஒவ்வொரு ஜனங்களும் அறிந்து கொள்ளும்படியான காரியத்தை கர்த்தர் செய்யுங்கப்பா. உங்களுடைய அற்புதத்தை கர்த்தர் அந்த நாளிலே விளங்க பண்ணுங்க ஆண்டவரே. சோதரன் சந்திக்கிற ஒவ்வொரு குடும்பத்திலையும், ஜெபிக்கிற ஒவ்வொரு குடும்பத்திலையும் தேவனுடைய ரட்சிப்பு உண்டாகணும், தேவனுடைய ரட்சிப்பு உண்டாகணும் ஆண்டவரே. ஆண்டவரே ஸ்தோத்திரம் அப்பா. அந்த குடும்பத்துக்குள்ள ஒரு சமாதானம் இறங்கி வரணும் ஆண்டவரே. நாங்கள் கடந்து போகிற சந்திக்கிற ஒவ்வொரு மனிதனுடைய வாழ்க்கையில சமாதானம் இறங்கி வரணும் ஆண்டவரே. உமக்கு ஸ்தோத்திர ரட்சிப்பு அவங்க பெற்றுக்கொள்ளணும். கத்து நீர் உதவி செய்யுங்கப்பா, நீர் உதவி செய்யுங்க. எல்லா சத்துருவின் கிரியைகள் போராட்டங்கள் எல்லாவற்றையும் கத்து நிர்மலமாக்கி தேவனீர் அழித்து போட வேண்டுமா நாங்கள் செபிக்கிறோம் ஆண்டவரே. உமக்கு ஸ்தோத்திரம் இயேசுவே, உமக்கு ஸ்தோத்திரம் இயேசுவே, உமக்கு ஸ்தோத்திரம் இயேசுவே, உமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே. நாங்கள் உம்மை நன்றியோடு உம்மை துதிக்கிறோம் ஆண்டவரே. மாலை நடக்கிற அந்த சுவிசேஷ கூட்டத்தில் கூட கத்திர அநேக ஜனங்களை கொண்டு வாங்கப்பா ஆண்டவரே. ஸ்தோத்திரம் தகப்பனே. அந்த இடத்துல உடைய வார்த்தை வெளிப்படும் போது அநேக ஜனங்கள் அந்த வார்த்தை ஏற்றுக்கொள்ளும்படியாக ஆண்டவரே, உடைய சத்திய வார்த்தை ஏற்றுக்கொள்ளும்படியாக, உடைய அற்புதத்தை பெற்றுக்கொள்ளும்படியாக கத்திர ஜனங்களுக்கு அந்த கிராமத்துக்கும் கத்த நீர் உதவி செய்ய வேண்டுமா ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. உம்மை நன்றியோடு உம்மை துதிக்கிறோம், உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம் ஆண்டவரே. இந்த கிராம ஊழியங்களை கத்த நீர் ஆசீர்வதியும், எங்களுடைய பிரயாணங்கள் போக்கியும் வரத்தையும் எல்லாவற்றையும் கத்த நீர் பொறுப்படுத்திக் கொள்ள வேண்டுமா ஜெபிக்கிறோம். உறுதி செய்யும்படியாக அநேகரை கத்த நீர் எழுப்பித்தாங்க, அநேகரை கத்த நீர் எழுப்பித்தாங்கப்பா. உற்சாகத்தோடு உங்களுடைய ஊழியங்களை செய்யும்படியாக கத்த நீர் கிருபை கொடுக்க வேணுமா நாங்கள் செபிக்கிறோம் ஆண்டவரே. உமக்கு ஸ்தோத்திரம், உமக்கு நன்றி அப்பா. தொடர்ந்து ஆண்டவரே உங்களுடைய நாமத்தை ஆண்டவரே ஸ்தோத்திரம் இந்த கிராம ஊழியத்தில் நீங்கள் மகிமைப்படுத்த போகிறதுக்காக உமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே. இந்த கிராமத்தில் நீங்கள் மகிமைப்படுத்த போகிறதுக்காக உமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே. அந்த இடத்துல ஆண்டவரே ஸ்தோத்திரம் தகப்பனே ஆண்டவரே. வருகிற நாட்களில் ஆண்டவரே ஸ்தோத்திரம் ஆலயங்களை கட்டும்படியாக ஆண்டவரே கத்த நீர் ஆண்டவரே அதற்கான ஆயத்தங்களை நீர் ஏற்படுத்தி தர வேண்டுமா ஜெபிக்கிறோம். அந்த ஜனங்களை உம்மை ஆராதித்து மகிழத்தக்கதான ஆண்டவரே ஸ்தலங்களை கத்த நீர் நாளிலே ஆண்டவரே நீர் உண்டு பண்ணுவீராகப்பா. உடைய நாமத்தை மகிமைப்படுத்தும் அந்த ஜனங்கள் உம்மை ஏற்றுக்கொள்ளும்படியான காரியத்தை கத்த நீர் செய்கிறதற்காக உமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே. இந்த நாளிலும் இந்த மாலை வேளையில கத்த நீர் பெரிய காரியங்களை நீர் செய்ய போகிறதற்காக உமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே. எல்லா தடைகள் எதிர்ப்புகள் இயேசுவின் நாமத்தினால தேவநீர் அப்புறப்படுத்தி போடுவீராக, தேவநீர் அப்புறப்படுத்தி போடுவீராக. எங்களுக்கு முன்பாக தூதர்களை அனுப்புவீராக. பரிசுத்த ஆவியான அந்த கிராமத்தில் இப்பொழுதே கிரியை செய்வீராக ஆண்டவரே. உமக்கு ஸ்தோத்திரம். எல்லாவற்றையும் ஆண்டவரே உம்முடைய கரத்தில் ஒப்பு கொடுக்கிறோம், நீர் ஆசீர்வதியும். இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம் ஜீவன் நல்ல பிதாவே, ஆமென். கத்த நம் ஜெபத்தை கேட்டபடி நாம் எல்லாரும் நன்றியோடு கூட ஸ்தோத்திரம் செலுத்துவோமா. அப்பா உமக்கு ஸ்தோத்திரம் 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 ஸ்தோத்திரம். அன்பின் தகப்பனே ஆண்டவரே, இந்த நன்மையான இந்த காலை வேளைக்காய் உமக்கு ஸ்தோத்திரம். நாங்கள் ஜெபித்த ஜெபங்களை சப்பா நீங்கள் கேட்டிருக்கிறீங்க. நீங்கள் பெரிய காரியங்களை செய்யுங்க, அற்புதத்தை காண செய்யுங்க ஆண்டவரே. நாங்கள் உங்களுடைய நாமத்தை மகிமைப்படுத்த கத்த நீ பெரிய காரியங்களை செய்ய போகிறதற்காக உமக்கு ஸ்தோத்திரம். எல்லாவற்றையும் உங்களுடைய கரங்களை ஒப்பு கொடுக்கிறோம். இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம் ஜீவன் நல்ல பிதாவே, ஆமென் ஆமென் ஆமென். நாம் உட்காருவோம். சரி போன ஃபஸ்ட்டு உள்ளது உங்களுக்கு தெரிஞ்சதுன்னு சொல்லுங்க பார்ப்போம், என்ன இதுன்னு. தெரிஞ்சவங்கள கரங்களை உயர்த்தலாம். ஃபஸ்ட்டு உள்ளது என்னது?
யாருக்கும் தெரியலையா? யாருக்காவது ஏதாவது தெரியுமா? ஃபஸ்ட்டு உள்ளது யாருக்கும் தெரியலையா? சரி, நீ சொல்றியா? சொல்லு பார்ப்போம். கப்பல் யாத்திரை. சரியா? கப்பல் யாத்திரையை என்ன செஞ்சாங்க? ஆமாம், பவுல் கடந்து போனாங்களே, அதுதான் கப்பல். அது யாத்திராகமும் அது திரைன்னு போட்டிருக்கேன். சரியா? கப்பல் யாத்திரை. சரி, ரெண்டாவது, இது வந்து ஒரு தேசாதிபதியின் பெயர். இந்த பேர் அடிக்கடி வாசித்திருப்பீங்க. இது ஒரு தேசாதிபதியின் பெயர். தெரிஞ்சுக்கிறோங்களா? இது ரொம்ப ஈஸி தான். இது ரொம்ப கஷ்டம் கிடையாது. ஈஸியாக கண்டுபிடிச்சிடலாம். நீங்கள் வாசித்தீங்கன்னா அழகா. என்ன, ஒரு இடத்துலன்னு வர்றது இல்லை, நிறைய இடத்துல நீங்கள் வாசித்துப்பீங்க. இது தேசாதிபதியின் பெயர். சரி, நீ சொல்றியாமா? நீ சொல். பெஸ்து. சரியா? அவனுடைய முழு பேர் வந்து பெர்கியு பெஸ்து அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்குறோம். சரியா? சரி, அவன் கரங்களை தட்டிக்கோங்க. உங்களுக்கு பரவாயில்ல. சரி, கேள்வி பதில். பவுல் தமஸ்குவுக்கு போகும்போது எந்த வேளையில் சடிதியாய் வானத்திலிருந்து பேரொளி பிரகாசித்தது? இது பவுல் சந்திக்கப்பட்டதான சம்பவம். ஆனால் அது எந்த வேலையும் சொல்லி சொல்லப்பட்டிருக்கிறது. சரியா? அதுக்கப்புறம் தான் வாசிக்கும். இது பவுல் சொன்ன சாட்சி. அவன் தன்னுடைய வாயினாலே அவன் வந்து ரோமர் அந்த ஜனங்கள் மத்தியில் சொல்லுகிறான். பவுல் தமஸ்கு போகும்போது எந்த வேளையில் சடிதியாக வானத்திலிருந்து பேரொளி பிரகாசித்தது அப்படின்னு பவுல் சொன்னான். காலையில், மதியானம், சாயங்காலம். இதில் எந்த நேரத்தில் ஆண்டவர் அந்த பேரொளியின் மூலமாக அவனை சந்தித்தார்? காலை அப்படிங்கிறவங்க கரங்களை வருதுங்க. சரி, மதியான வேளையில். சரி, சாயங்கால வேளையில் யாராவது? சரி, பரவாயில்ல. சரியா? மதியானம் வேளையிலே ஆண்டவர் அவனை என்ன செஞ்சார்? சந்தித்தார். சரியா? சரி, கரங்களை தட்டிக்கோ. ஏன்னா பேரொளினா மதியான வெயில் அப்படின்ற மாதிரி நினச்சிக்கிட்டோம். சரி, எத்தனை பேருக்கு அதிகமான யூதர்கள் பவுலை கொலை செய்ய ஆயத்தமாக இருந்தார்கள்? ஒரு வார்த்தை சொல்லப்பட்டிருக்கிறது. பவுல் சுவிசேஷங்களை அறிவித்து கொண்டே வராரு. அது யூதர்களுக்கு பிடிக்கல. அது வேதம் சொல்லுகிறது, எத்தனை பேருக்கு அதிகமான யூதர்கள் பவுலை கொலை செய்ய ஆயத்தமாக இருந்தாங்க? 20 பேர், 30 பேர், 40 பேர். இதில் நீங்கள் யார் சொல்லுங்க? 20 பேர் அப்படிங்கிறவங்க. 20 பேருக்கு அதிகமான பேர், 30 பேருக்கு அதிகமான பேர். சரி, 40 பேருக்கு அதிகமான பேர். சரி, பரவாயில்ல. சரியா? 40 பேருக்கு அதிகமான பேர் என்ன செஞ்சாங்க? பவுலை கொலை செய்ய என்ன செஞ்சாங்க? ஆயத்தமாக என்ன செஞ்சாங்களாம்? இருந்தாங்களாம். சரி, கரங்களை தட்டிக்கோங்க. பரவாயில்ல. சரி, கடைசி, பவுலை விடுதலை பண்ணும்படி தனக்கு அவன் பணம் கொடுப்பான் என்று நம்பிக்கையுள்ளவனாய் இருந்தவன் யார்? சரியா? பவுலை விசாரித்த ஒரு மனிதன் தனக்கு வந்து அவன் பணம் கொடுப்பான்னு சொல்லி நம்பிக்கை உள்ளவனா என்ன செஞ்சிருந்தான்? அவன் இருந்தான். அந்த மனிதன் யாருன்னு சொல்லி நீங்கள் சொல்லுங்க பார்ப்போம். ஃபஸ்ட்டு பெஸ்து, பேலிக்ஸ், லீசியா. இதில் யார்? என்ன, மூன்றுமே ஒரு அதிகாரிகளுடைய பெயர் தான். ஆனால் யார் பவுல் இடத்துல பணம் கிடைக்கும்னு எதிர்பார்த்தான்? சரியா? யார்? பெஸ்து அப்படிங்கிறவங்க கரங்களை உயர்த்துங்க. பெஸ்து ஒரு ஆளா? சரி. பேலிக்ஸ் அப்படிங்கிறவங்க? சரி. லீசியா யாராவது இருக்கீங்களா? சரி. இதில் யார் தெரியுமா? முதலாவது அவன் பவுல் போகும்போது தேசாதிபதியாக அந்த ரோம தேசத்தில் இருந்தவன் யாருன்னா பேலிக்ஸ். சரியா? அந்த பாப்பா பரவாயில்ல, கரெக்டாக சொன்னா. சரி, கரங்களை தட்டிக்கிடுவோம். பவுலை விடுதலை பண்ணும்படி தனக்கு அவன் பணம் கொடுப்பான் என்று நம்பிக்கை உள்ளவனா என்ன செஞ்சான்? இருந்தான்னு சொல்லி வேதத்தில் வாசிக்கிறோம். இவனுடைய மனைவி வந்து யூதர். அதையும் நம்ம என்ன செய்கிறோம்? பேலிக்ஸோடைய மனைவியும் குறித்து நம்ம பார்க்குறோம். சரியா? ஆனாலும் அவன் வந்து தண்டிக்க விரும்பலை. பவுலை ஏதாவது பணம் கிடைக்குன்னு சொல்லி என்ன செஞ்சான்? நினச்சான். ஆனால் பணம் அவனுக்கு கிடைக்கல. அவன் பதவி விட்டு போகும்போது, அப்புறம் பெஸ்ட்டு உள்ளே வரும்போது அவன் என்ன செஞ்சான்? அவன் சிறைச்சாலையிலேயே பவுலை வச்சுட்டு என்ன செஞ்சிட்டான்? அவன் போயிட்டான் அப்படின்னு சொல்லி வேதத்தில் வாசிக்கிறோம். இந்த சம்பவங்கள்லாம் நம்ம வாசிக்கும் போது பவுல் செய்த ஊழியம், அவன் அந்த கிராமத்துக்குள்ளே கடந்து போய் சந்தித்த பிரச்சனைகள்,
அவனுடைய வாழ்க்கையில் சந்தித்த போராட்டம், எத்தனை பேர் கொலை செய்ய அவன் விரதமாக வந்தாங்க அப்படின்னு சொல்லி நம்ம அநேக காரியங்களை அப்படி நம்ம சம்பவத்தை வைத்து நம்ம வாசிப்போமானால் கொஞ்சம் நல்லா என்ன செய்யும், புரியும். பவுலுடைய ஊழியம், அவனுடைய வாழ்க்கையில் அவன் செஞ்ச ஊழியம், எந்தெந்த கிராமத்தில் போய் என்னென்ன அற்புதம் செஞ்சான், என்ன போதித்தான், அவனுக்கு விரோதமாக எத்தனை மனிதர்கள் வந்தாங்க, அவனை எப்படி கட்டி கொண்டு போனாங்க அப்படின்னு நம்ம வாசிக்கிறோம். அவன் ஒரு வரலாறு மாதிரி நம்ம சம்பவத்தை அப்படி மனதில் வைத்து நம்ம அடி வரிசையாக வாசிப்போமானால் நம்மளுக்கு என்ன செய்யும், நல்லா என்ன செய்யும், விளங்கும். சரியா? சரி, அடுத்த வாரம் 26 மொத்தம் அப்போஸ்தலர் 28 அதிகாரம் வரை தான். 26, 27, 28 அந்த 3 அதிகாரத்தையும் வாசிங்க. அப்புறம் ரோமர் 1, 2 நீங்கள் என்ன செய்யுங்க, இது வாசிங்க. நேர கர்த்தருடைய வார்த்தை கடந்து போயிடுவோம். எடுத்துக்கோங்க. 1 பேதுரு 5ஆம் அதிகாரம் 6வது வசனம் வாசிங்களேன். 1 பேதுரு 5ஆம் அதிகாரம் 6வது வசனம். புதிய ஏற்பாட்டில் 321வது பக்கம். புதிய ஏற்பாட்டில் 321. 1 பேதுரு 5, 6. ஆகையால் ஏற்ற காலத்திலே தேவன் உங்களை உயர்த்தும்படிக்கு அவருடைய பலத்த கைக்குள் அடங்கி இருங்கள் அப்படின்னு சொல்லி வேதத்திலே நம்ம பார்க்கிறோம். அதாவது 5ஆம் வசனத்தில் பார்க்கும்போது நீங்கள் அதை பாருங்கள். 5ஆம் வசனத்தில் வாசிக்கிறேன். அந்தபடி இளைஞரே, மூப்பருக்கு கீழ்ப்படியுங்கள். நீங்கள் எல்லோரும் ஒருவருக்கொருவர் கீழ்ப்படிந்து மனத்தாழ்மையை அணிந்து கொள்ளுங்கள். பெருமையுள்ளவர்களுக்கு தேவன் எதிர்த்து நிற்கிறார், தாழ்மையுள்ளவர்களுக்கோ கிருபை அளிக்கிறார். ஆகையால் ஏற்ற காலத்தில் தேவன் உங்களை உயர்த்தும்படிக்கு அவருடைய பலத்த கைக்குள் நீங்கள் என்ன செய்யுங்க, அடங்கி இருங்க அப்படின்னு சொல்லி வேதத்தில் வாசிக்கிறோம். இங்கே இளைஞர்களுக்கு பேதுரு சொல்கிறாரு, நீங்கள் என்ன செய்யணுமா, நீங்கள் மூப்பர்களுக்கு, ஆலயத்தில் இருக்கிற மூப்பர்களுக்கு, வயதானவர்களுக்கு நீங்கள் என்ன செய்யுங்க, கீழ்ப்படிங்க. அது மாத்திரமில்லை, உங்களுக்குள்ளே நீங்கள் ஒருவருக்கொருவர் என்ன செய்யுங்க, கீழ்ப்படிந்து மனத்தாழ்மையை நீங்கள் என்ன செய்யணும், அணிந்து கொள்ளணும். மனத்தாழ்மைனா நீங்கள் எல்லா இடத்திலும் தாழ்மையாக நடந்து கொள்வதற்கு நீங்கள் என்ன செய்யணும், கற்றுக்கொள்ளணும். அதை நீங்கள் செயல்படுத்தணும். அப்புறம் தான் ஆண்டவர் சொல்லுகிறார், அங்கே கீழே வசனம் சொல்லுகிறது, ஏற்ற காலத்தில் தேவன் உங்களை உயர்த்தும்படிக்கு நீங்கள் கர்த்தருடைய பலத்த கையில் நீங்கள் என்ன செய்யணுமா, அடங்கி இருக்கணும். அப்படின்னா என்ன அர்த்தம்னா, நம்ம உயர்வை தேடி போகக்கூடாது, கர்த்தர் நம்மளை என்ன செய்யணும், உயர்த்த வேண்டும். என்றைக்குமே நம்ம உயர்வு தேடி என்ன செய்யக்கூடாது, போகவே கூடாது. அப்போ அதை குறித்து நம்ம தியானிக்க போயிடும். நம்ம என்னைக்கு உயர்வு தேடி போகக்கூடாது, கர்த்தர் எந்த நேரத்தில் நம்ம உயர்த்த போகிறாரோ அதற்கு நம்ம என்ன செய்யணும்னா, அவருடைய கரத்தில், அவருடைய கிருபைக்கு, அவருடைய அந்த காலம் வர்ற வரைக்கும் நாம் என்ன செய்யணுமா, பொறுமையாக என்ன செய்யணும், காத்திருக்கணும். நம்மளே உயர்வை தேடி நம்மளும் என்ன செஞ்சிடக்கூடாது, நம்மளே போயிடக்கூடாது. அது சில நேரத்தில் நம்ம வாழ்க்கையில் அவமானத்தையும், சில நேரத்தில் நம்ம வெட்கப்பட்டு போகிற அளவுக்கு என்ன செஞ்சிருமா, நடந்து விடும். அதனால் நீ என்ன செய்யணும், நீ கவனமாக இரு, கர்த்தர் உன்னை உயர்த்துற வரைக்கும் நீ பொறுமையாக இருன்னு சொல்லி இங்கே வேதத்தில் நம்ம என்ன செய்கிறோம், நம்ம பார்க்கிறோம். முதலாவதாக நம்ம எப்படி நம்ம கர்த்தர் நம்ம உயர்த்துகிறார் அப்படிங்கிறத நம்ம பார்க்க போகிறோம். முதலாவதாக லூக்கா 14ஆம் அதிகாரம் 10வது வசனத்தை வாசிங்க. லூக்கா 14ஆம் அதிகாரம் 10வது வசனம். லூக்கா 14:10 பக்கம் 104வது பக்கம் வாசிங்க, புதிய ஏற்பாடு. நீ அழைக்கப்பட்டிருக்கும் போது போய் தாழ்ந்த இடத்தில் உட்காரு. அப்பொழுது உன்னை அழைத்தவன் வந்து, சிநேகிதனே, உயர்ந்த இடத்தில் வாரும் என்று சொல்லும்போது உன்னுடனே கூட பந்தி இருக்கிறவர்களுக்கு முன்பாக உனக்கு கனம் உண்டாகும் அப்படின்னு சொல்லி வேதத்தில் வாசிக்கிறோம். நம்ம எப்படி நடந்து கொள்ளணும் அப்படிங்கிறது இயேசு சொன்னதான ஒரு வார்த்தை, ஒரு உவமை அழகாக சொல்கிறார். நீங்கள் எப்படி நடந்து கொள்ளணும், மனத்தாழ்மையாக நடந்து கொள்ளணும் அப்படின்னு சொல்லி இங்கே இயேசு சொல்லுகிற ஒரு உவமை, ஒரு சம்பவம் சொல்லுகிறார். என்ன சம்பவம் சொல்லுகிறார் தெரியுமா? ஒரு விருந்து வீட்டுக்கு நீங்கள் அழைக்கப்படும் போது, இப்போ ஒரு விருந்து வீடு, ஒரு கல்யாண வீடுனா அந்த வீட்டுக்காரங்க எல்லாரையும் என்ன செய்வாங்க, அழைப்பாங்க. பெரிய பெரிய ஆளுக்களையும் அழைப்பாங்க, பணக்காரனை அழைப்பாங்க, அவனுக்கு தொழில் கொடுத்த நபரை அழைப்பாங்க, அப்புறம் அவனுக்கு சொந்தக்காரனை அழைப்பாங்க. சில நேரத்தவங்க ஏரியில் இருக்கிற சில சின்ன கஷ்டப்பட்டவங்களும் என்ன செய்வாங்க, அழைப்பாங்க. எல்லா மனிதர்களும் ஒரே லெவலாக இருப்பது இல்லை இல்லையா? நம்முடைய ஆலயத்தில் கூட நம்ம பார்க்குறோம்,
நம்ம என்ன செய்கிறோம், ஒவ்வொரு திசையில் ஒவ்வொரு வேலையும் நம்ம பார்த்துக்கிட்டு என்ன செய்கிறோம், எல்லாரும் இருக்கிறோம். எல்லாரும் ஒரே குடும்பம் மாதிரி எல்லா குடும்பங்களும் என்ன செய்யறதில்லை, இருப்பதில்லை. அனைவருக்கு பலவிதமான தேவைகள் இருக்கும், வேலைகள் பலவிதமான காரியங்கள் இருக்கும், என்ன இப்படிலாம் இருக்கும். அப்போது அங்கே இயேசு சொல்லுகிறார், உன்னை விருந்து வீட்டுக்கு ஒருவன் அழைக்கும் போது நீ என்ன செய்யணும் தெரியுமா, கவனமாக என்ன செய்யணுமா, நீ நடந்து கொள்ளணும். அதில் தான் போட்டிருக்குது. அந்த 8ஆம் அந்த வசனத்தில் நம்ம பார்க்கும்போது நீங்கள் அதை பாருங்கள். 8ஆம் வசனத்தை வாசிக்கிறேன். ஒருவனால் கல்யாணத்துக்கு நீ அழைக்கப்பட்டிருக்கும் போது பந்தியில் முதன்மையான இடத்தில் உட்காராதே, உன்னிலும் கனமுள்ளவன் ஒருவேளை அவனால் அழைக்கப்பட்டிருப்பான். அப்பொழுது உன்னையும் அவனையும் அழைத்தவன் உன்னிடத்தில் வந்து இவருக்கு இடங்கோடு என்பான். அப்பொழுது நீ வெக்கத்தோடே தாழ்ந்த இடத்திற்கு போக வேண்டியதான் இருக்கும். அதனால நீ என்ன செய்ய, எப்போவுமே நீ ஒரு தாழ்ந்த இடத்துல போய் உட்காரு. புசுக்குன்னு நம்ம தான் பெரிய ஆளுன்னு சொல்லி நீ என்ன செஞ்சிடாத, அந்த அந்த விருந்து வீட்டில் கல்யாண வீட்டில் உயர்ந்த இடத்துல போய் உட்காந்துடாது. ஏன்னா உன்னை விட பெரிய ஒரு மனிதன் வருவான். அப்போ உன்னை அழைச்சவன் என்ன செய்வான், நீ இந்த கொஞ்சம் சேரை விட்டு கொடுங்க, நீங்கள் தள்ளி பின்னால் உட்காருங்க, இவங்க உட்காரட்டும் அப்படி சொல்லும்போது எல்லாருக்கும் முன்பாக நீ என்ன செய்யணும், வெட்கப்பட வேண்டிய சூழ்நிலை வரும். அதனால நீ தாழ்ந்த இடத்துல எப்பொழுது என்ன செய், நீ உட்காரு அப்படின்னு இயேசு கிறிஸ்து இங்கே சொல்லுகிறதே பார்க்கிறோம். அதாவது என்னன்னா, நம்மை நாமே உயர்த்தக்கூடாது. எந்த இடத்துலையுமே ஆவிக்குரிய வாழ்க்கைனாலும் சரி, கர்த்தர் நம்ம உயர்த்தறதுக்கு முன்பாக நாமளே உயர்த்தி ஒரு பெரிய லெவல், நான் தான் பெரிய ஆளு அப்படின்னு சொல்லி நம்ம என்ன செய்யக்கூடாது, காட்டக்கூடாது. நம்ம எல்லா இடத்திலும் தாழ்மையை கற்றுக்கொள்வதற்கு ஆண்டவர் என்ன செய்கிறார், விரும்புகிறார். அப்போ இது வாழ்க்கையிலேயே ஆண்டவர் சொல்லுகிறார், நீ ஒரு கல்யாண வீட்டுக்கு போனால் கூட நீ ஒரு தாழ்ந்த இடத்துல உட்காரு. அந்த உன்னை அழைச்சவன் உன்னை கூட்டு போய் உயர்ந்த இடத்துல உட்கார வைத்தானா அது எல்லாருக்கும் முன்பாக எப்படி இருக்குன்னா, பரவாயில்ல இவர் ஒரு நல்ல ஒரு மரியாதையான ஆள் போல அப்படின்னு என்ன செய்வான், நீ கனம் பெறுவ. நீனே உயர்ந்த இடத்துல உட்காரத, உன்னை விட ஒரு பெரிய ஆள் வந்துட்டேன்னா உன்னை என்ன செஞ்சிருவான், அவன் எந்திக்க வச்சிருவான், நீ வெக்கத்தோடு கூட நீ போக வேண்டியிருக்கும் அப்படின்னு இங்கே இயேசு கிறிஸ்து ஒரு ஊமையை சொல்லுகிறார். அதாவது யார் பெரியவன் அப்படின்னு சொல்லும்போது தான் இந்த சம்பவத்தை ஆண்டவர் என்ன செய்கிறாருன்னா அங்கே சொல்லுகிறார். அப்போது நாம் என்ன செய்யணுமா, நம்ம தாழ்மையை கற்றுக்கலாம். தான் இளைஞர்களே நீங்கள் என்ன செய்யுங்க, மூப்பருக்கு முன்பாக தாழ்மை கீழ்ப்படிங்க, தாழ்மையை அணிந்து கொள்ளுங்க, கற்றுக்கொள்ளுங்க, அதன்படி நீங்கள் செய்யுங்க. அப்போது நம்ம ஒவ்வொரு இடத்துலையும் நாம் தாழ்மையாக இருக்கும்போது கர்த்தர் நம்மளை என்ன செய்வார், உயர்த்துவார். அப்போது அவருடைய உயர்த்தலுக்கு வருவதற்கு நாம் என்ன செய்யணும்னா, நாம் என்ன செய்யணும், காத்திருக்கணும். அப்போ காத்திருக்கும் போது தான் ஆண்டவர் அவருக்குன்னு ஒரு காலம் வரும், அந்த காலத்தில் நம்மளை என்ன செய்வார், நம்மளை உயர்த்துவார். அப்போ இந்த சம்பவத்தை பார்க்கும்போது நம்ம தாழ்மையாக இருக்கும்போது வெளி இடத்துலையும் சரி, ஆலயத்திலும் சரி, நம்ம மற்றவர்களுக்கு மூப்பர்களுக்கு வயதானவர்களுக்கு நம்ம அவங்களுக்கு முன்பாக கீழ்ப்படியும் போது நம்மளுக்குள்ளே வாலிபர்களுக்குள்ளே ஒருவருக்கொருவர் நம்ம தாழ்மையுள்ளவர்களாக காணப்படும் போது, நான் பெரியவன், நான் பெரிய படிப்பாளி, நான் அறிவாளி, நான் உன்னை விட அதிகமாக சம்பளம் வாங்குறேன் அப்படிங்கிற ஒரு வேற்றுமை இல்லாமல் நம்ம சகோதரர்களாக இருக்கும்போது நம்மளுக்குள்ளே நம்ம தாழ்மையுள்ளவர்கள் அந்த வேறுபாடெல்லாம் கலந்து போட்டு நம்மளுக்குள்ளே நல்ல ஐக்கியமாய் தாழ்மையுள்ளவர்கள் இருக்கும்போது ஆண்டவர் அதில் என்ன செய்கிறாருன்னா பிரியப்படுகிறார். அதே தான் என்ன செய்கிறார், எதிர்பார்க்க எந்த விதமான வேற்றுமையும் என்ன செய்யக்கூடாது, உங்களுக்குள்ளே இருக்கக்கூடாது. பெரியவங்களுக்கு கீழ்ப்படிந்து நீ நடக்கணும். எவ்வளோ பெரிய ஆளாக இருந்தாலும் சரி, எவ்வளோ பெரிய ஆளாக இருந்தாலும் சரி, பெரியவர்களுக்கு கீழ்ப்படிந்து நடக்கணும் அப்படின்னு வேதம் சொல்கிறது. அப்போ அந்த தாழ்மையை நம்ம அணிந்து கொள்ளும் போது தான் ஆண்டவர் நம்முடைய நடவடிக்கைகளை பார்த்து, நம்ம நடக்கையை பார்த்து அவர் நம்மளை என்ன செய்வார்னா உயர்த்துவார். அப்போ நம்ம தாழ்மையுள்ளவர்கள் இருக்கிறதுனால நம்ம உயர்த்தப்படுகிறது மாத்திரமல்ல, நம்மை கனமுள்ளவனாக ஆண்டவர் என்ன செய்வார், மாற்றுவார். அதுதான் இந்த 10ஆம் வசனத்தில் வாசிக்கிறோம். அவர் உயர்த்தும் போது உன்னுடைய கூட பந்தியர்களுக்கு முன்பாக உனக்கு என்ன உண்டாகும், கனம் உண்டாகும். நீனே உயர்ந்த இடத்துல தான் பெரியவன் சொல்லி காட்டிட்டு போனீன்னா அந்த இடத்துல நீ வெக்கத்தோடு கூட போக வேண்டிய சூழ்நிலை வந்துவிடும். அப்பொழுது நீ கவனமாக என்ன செய்யணுமா, நம்ம இருக்கணும், நம்ம தாழ்மை கற்றுக்கலாம். தான் 11ஆம் வசனத்தில் வாசிக்கிறோம், எல்லா இடத்துலையும் வரும், தன்னைத்தான் உயர்த்துகிறவன் தாழ்த்தப்படுவான், தன்னைத்தான் தாழ்த்துகிறவன் உயர்த்தப்படுவான்னு சொல்லி வேதம் சொல்கிறது. கர்த்தருக்கு முன்பாக மனிதர்களுக்கு முன்பாக நம்ம கவனமாக என்ன செய்யணும், இருக்கணும், தாழ்மையை நம்ம அணிந்து கொள்ளணும், அதை செயல்படுத்தணும். அப்படி தான் நம்ம இருக்கணும்னு சொல்லி இயேசு இங்கே விரும்புகிறத பார்க்கிறோம். சரி, இரண்டாவது ஆண்டவர் உயர்த்துகிற உயர்வு அது ஒரு பெரியதாக இருக்கும். அங்கே யோசுவை குறித்து பார்க்கும்போது யோசுவா 4ஆம் அதிகாரம் 14ஆம் வசனத்தை வாசிக்கலாம். பழைய ஏற்பாட்டில் யோசுவா 4ஆம் அதிகாரம் 14வது வசனம், பக்கம் 273. பழைய ஏற்பாட்டில் 273வது பக்கம் வாசிங்க. அந்நாளிலே கர்த்தர் யோசுவாவை சகல இஸ்ரவேலரின் கண்களுக்கு முன்பாகவும் மேன்மைப்படுத்தினார். அவர்கள் மோசேக்கு பயந்திருந்தது போல
அவனுக்கும் அவன் உயிரோடு இருந்த நாளெல்லாம் பயந்திருந்தார்கள் அப்படின்னு சொல்லி வேதத்திலே வாசிக்கிறோம். இங்கே யோசுவாவை ஆண்டவர் மேன்மைப்படுத்தினார். இப்போ நல்லா யோசித்து பாருங்களேன், மோசே கூட அநேக ஜனங்கள் இருந்தாங்க. மோச வயது உள்ளவர்கள் இருந்திருப்பாங்க, மோசையோட மூத்தவங்கள் இருந்திருப்பாங்க. ஆனால் அந்த மோசை கூட யார் இருக்கிறான்னா யோசுவா சிறு வயதிலிருந்து வாலிபனாக, வேதம் சொல்லுகிறது, வாலிபனாக அவன் என்ன செஞ்சான், அவன் மோசையோடு கூட இருந்து ஊழியத்தை செய்தான். இதே அவனை விட மூத்தவங்களாம் பார்த்துருப்பாங்க, யோசுவா விட மூத்தவர்கள்லாம் பார்த்துருப்பாங்க. அதுக்கப்புறம் ஆண்டவர் மோசையின் மூலமாக நான் அடுத்து யோசுவா தான் தேர்ந்தெடுத்திருக்கிறேன், நீ யோசுவா மேலே கையை வை, அவன் தான் ஜனங்களை நடத்துவான்னு ஆண்டவர் சொன்னார். அப்போ யோசுவா விட பெரிய ஆள்லாம் இருந்திருப்பாங்க, வயதில் மூத்தவங்க இருந்திருப்பாங்க, கொஞ்சம் வசதியில் கூட என்ன செஞ்சுருக்கலாம், இருந்திருக்கலாம். ஆனால் ஆண்டவர் இங்கே அழகாக என்ன செய்கிறார் தெரியுமா, அந்த 3ஆம் அதிகாரத்தில் வாசிக்கும் போது ஆண்டவர் சொல்லுகிறாரு, யோசுவா நீ பயப்படாத, நான் என்ன செய்வேன், இந்த ஜனங்களுக்கு முன்பாக நான் உன்னை மேன்மைப்படுத்துவேன். எப்படி மேன்மைப்படுத்துவேன், நான் மோசையோடு கூட இருந்து அற்புதம் செய்தது போல நான் உன்னோடு கூட இருந்து நான் என்ன செய்வேன், அற்புதம் செய்கிறத இந்த ஜனங்கள் பார்ப்பாங்க, நீ பயப்படாத அப்படின்னு சொல்லி ஆண்டவர் என்ன செஞ்சார், அவனுக்கு ஒரு வாக்கு கொடுத்தார். அதே மாதிரி ஆண்டவர் சொல்லுகிற வார்த்தையின்படியே அந்த ஜனங்களை வழி நடத்தினான். ஒரு இதில் கூட அவன் தானுடைய இஷ்டத்தின்படி என்ன செய்யலை, ஜனங்களை வழிநடத்தலை. நீங்கள் எனக்கு அதை கொண்டாங்க, இப்படி தான் இருக்கணும் அப்படி இருக்கணும் அவன் சொல்லலை. கர்த்தர் என்ன சொன்னாரோ அது மாதிரி மோசை என்ன கற்றுக் கொடுத்தானோ, எப்படி நடக்கணும் அப்படிங்கிறத கற்றுக் கொடுத்தானோ அதை எல்லாம் என்ன செஞ்சான், இந்த யோசுவா செய்தான். அதனால ஆண்டவர் என்ன செஞ்சார், அவனுக்காக அவன்கிட்ட சொல்கிறபடி செஞ்சனால அந்த யோர்தானே, அந்த வெள்ளம் வருகிற அந்த நாட்களில் யோர்தானே ஆண்டவர் என்ன செஞ்சார், அது ஒரு குவியலாக நிற்க பண்ணி அந்த ஜனங்கள் கடந்து போனாங்க. அப்போ இந்த அற்புதத்தெல்லாம் பார்த்து இந்த ஜனங்கள் என்ன செஞ்சாங்க தெரியுமா, மோசையோடு கூட இருந்த தேவன் யோசுவா கூட என்ன செய்கிறார், இருக்கிறார் அப்படின்னு சொல்லி என்ன செஞ்சாங்க, நம்புனாங்க. அதுதான் ஆண்டவர் உயர்த்துகிற ஒரு உயர்வு. அப்போ யோசுவா நம்ம வேதத்தில் பார்க்கும்போது அவன் சிறு வயதில் இருந்த வாலிப நாட்கள்லேருந்து மோசையோடு கூட இருந்து வாரான். அப்போ அவன் எவ்வளோ தாழ்மையாக நடந்திருப்பான் இல்லையா. மோசை இங்கே இருப்பான். அப்போ மலையில் சீனா மலையில் மோசை 40 நாள் உபாசம் இருக்கும்போது இவனும் என்ன செஞ்சுருக்கிறான், உபாசம் இருந்திருக்கிறான். ஏன்னா மோசை மேலே போகிறான், இவன் அது கீழே என்ன செய்கிறான், யோசுவா என்ன செய்கிறான், கீழே இருக்கிறான். அப்போ இவனும் சாப்பிட்ருக்க மாட்டான் இல்லையா, அந்த மலையில் இவனும் ஒன்றும் கிடச்சிருக்காது. அப்போ அவன் மோசையோடு கூட அவன் அந்த நாட்களில் அவன் இருந்ததுனால யோசுவாவை கர்த்தர் என்ன செஞ்சார்னா வாக்கு பண்ணார்னா, உன்னை உயர்த்துவேன், உன்னை நான் மேன்மைப்படுத்துவேன். அதே மாதிரி அந்த அற்புதம் நடந்த உடனே ஆண்டவர் அந்த சகல ஜனங்களுக்கு முன்பாக அவனை என்ன செஞ்சார், உயர்த்தினதை நம்ம என்ன செய்கிறோம், வேதத்தில் நம்ம பார்க்குறோம். அப்போ யோசுவா பாருங்க, அவன் தன்னைத்தான் ஆண்டவர் என்னை தெரிந்தெடுத்துட்டேன், நான் தான் பெரிய ஆளு, மோசைக்கு அப்புறம் நான் தான் அப்படின்னு சொல்லி அவன் என்ன செய்யலை, தன்னைத்தானே ஜனங்களுக்கு முன்பாக உயர்த்தலை. யார் ஜனங்களுக்கு முன்பாக உயர்த்தினார்னா கர்த்தர் தான் அவனை என்ன செஞ்சார், ஜனங்களுக்கு முன்பாக உயர்த்தினதை பார்க்கிறோம். அப்போ அந்த ஜனங்கள் என்ன செஞ்சாங்க, ஜனங்கள் கூட யோசுவை உயர்த்தலை, உயர்த்தினது யாரு, கர்த்தர்னு சொல்லி வேதத்திலே நாம் என்ன செய்கிறோம், நம்ம பார்க்கிறோம். அப்போ உயர்வை தேடி நாம் போகக்கூடாது, கர்த்தர் நம்மளை உயர்த்துற வரைக்கும் நாம் என்ன செய்யணும், இருக்கணும். உயர்த்தின பிறகும் நம்ம என்ன செய்யணும்னா தாழ்மை உள்ளவர்களாக தான் என்ன செய்யணும், நடக்கணும். அதில் நம்ம என்ன செய்யணும், அதுலேயும் நம்ம கவனமாக என்ன செய்யணுமா, நம்ம இருக்கணும். ஒரே கருத்தை பார்த்து நம்ம முடித்துடும். அப்போ நம்ம எல்லாவற்றிலும் நம்ம வாழ்க்கையில், ஆவிக்குரிய வாழ்க்கையில் நம்ம எல்லா இடத்திலும் நான் பெரியவன், நான் அறிவாளி, நான் அதிகமாக சம்பளம் வாங்குறேன், நான் பணக்காரன் அப்படிங்கிற ஒரு நம்மை உயர்த்துகிற ஒரு காரியத்தை நம்ம என்ன செஞ்சிடக்கூடாது, கொண்டு வந்துடக்கூடாது. நம்ம அதில் கவனமாக என்ன செய்யணும், இருக்கணும். கடைசியாக வாசிங்க லூக்கா, புதிய ஏற்பாட்டில் லூக்கா 18ஆம் அதிகாரம், லூக்கா 18ஆம் அதிகாரம் 11வது வசனத்தை வாசிங்க. லூக்கா 18:11 நம்ம எல்லாருக்கும் தெரிஞ்சதான ஒரு சம்பவம். 18:11 லூக்கா. பரிசேயன் நின்று, தேவனே, நான் பரிகாரர், அநியாயக்காரர், விபச்சாரக்காரர் ஆகிய மற்ற மனுஷரை போலவும் இந்த ஆயக்காரனை போலவும் இராததினால் உம்மை ஸ்தோத்தரிக்கிறேன். அப்போ இந்த வார்த்தையை பார்க்கும்போது அவன் தன்னை உயர்த்துகிறதை பார்க்கிறோம். இந்த பரிசேயன் 2 பேர் ஜெபம் பண்ண வராங்க ஆலயத்துக்கு. பரிசேயன் ஒருவன், ஆயக்காரன் ஒருவன். அப்படிதான் வேதத்திலே நாம் என்ன செய்கிறோம், நாம் அங்கே பார்க்க 2 மனுஷர்கள் ஜெபம் பண்ண வந்தாங்க. அதில் இந்த பரிசேயன் அவன் ஒரு கிறிஸ்தவத்தை சேர்ந்தவன், கிறிஸ்தவம். அவன் எப்படி ஜெபம் பண்ணுகிறான், நான் எல்லா அநியாயக்காரன் ஒன்றுமே செய்யலை, ஆனால் இந்த பக்கத்தில் இருக்கிற இந்த ஆயக்காரனை போல நான் என்ன செய்யலை, இராததினால் உம்மை ஸ்தோத்தரிக்கிறேன். ஜெபம் பார்த்தீங்களா, சில நேரத்தில் ஜெபம் கூட நம்ம கவனமாக என்ன செய்யணும், பண்ணணும். நான் இவங்களை போல இல்லை ஆண்டவரே அப்படின்னு ஒரு வார்த்தை கூட நம்ம என்ன செய்யக்கூடாது, சொல்லவே கூடாது. இவன் ஒரு பாவியான மனுஷன், இவனை மாதிரி நான் கிடையாது அப்படின்னு
நம்ம என்ன செய்யக்கூடாது, ஒருபோதும் மற்றவர்களிடத்தினாலும் சரி, நம்ம ஜெபத்திலனாலும் சரி, நம்ம சொல்லவே என்ன செய்யக்கூடாது கூடாது. ஒரு ஆளை நம்ம என்னையுமே நம்ம ரொம்ப கீழ்த்தரமாக நம்ம என்ன செய்யக்கூடாது, பேசக்கூடாது. ஜெபத்தில் கூட ஆண்டவர் சொல்லுகிற ஒரு இது ஆண்டவர் சொன்ன ஒரு உவமை. அப்போது அதில் கூட நம்ம என்ன செய்யணும்னா கவனமாக என்ன செய்யணும். இந்த வார்த்தையை பார்க்கும்போது பாருங்கள், நான் இந்த ஆயக்காரனை போலவும் இராததினால் உண்மை ஸ்தோத்தரிக்கிறேன். இதிலே தெரியுதா அவனுடைய தன்னை உயர்த்துகிறத. இவனை விட நான் பெரிய ஆள், இவனை விட நான் என்ன செய்கிறேன், ஒரு பெரிய ஆள், பரிசுத்தவான் அப்படிங்கிற ஒரு காரியத்தை என்ன செய்கிறான், காட்டுகிறான். ஆண்டவருக்கு முன்பாக ஆண்டவர் சொல்கிறார், என்னை நல்லவன் என்று கூட நீங்கள் என்ன செய்யக்கூடாது, சொல்லக்கூடாது. பிதாவை தவிர வேறு ஒருவனும் நல்லவன் இல்லைன்னு இயேசு கிறிஸ்துவ என்ன செஞ்சுட்டாரு, சொல்லிட்டு போயிட்டார். அவர் எல்லாமே இயேசு கிறிஸ்து நமக்கு ஒரு முன்மாதிரி வச்சுட்டு போயிருக்கிறார். அவர் கற்றுக் கொடுத்துட்டு தான் போயிருக்கிறார், எப்படி நடந்துக்கணும் அப்படின்னு சொல்லி கற்றுக் கொடுத்துட்டு தான் என்ன செஞ்சிருக்கிறார், போயிருக்கிறார். நல்ல போதகரேன்னு சொல்லும் போது என்ன யாரும் என்ன செய்யுங்க நல்லவன் சொல்லாதீங்க, பிதாவை தவிர வேறு ஒருவரும். ஆண்டு கூட அந்த இடத்துல என்ன செய்கிறார், தன்னை பிதாவுக்கு முன்பாக தாழ்த்துக்கிறார். அப்போ இவன் என்ன செய்கிறான், அந்த பாவியமான மனுஷனை போல நான் இராததினால் உண்மை, அதுக்கு ஒரு ஸ்தோத்திரம். அப்போ இந்த வார்த்தையில் எவ்வளோ ஒரு கவனம் நம்மளுக்கு வேணும் பாருங்க. அப்போ ஒரு வார்த்தை அவன் தன்னைத்தான் உயர்த்துக்கிறதை பார்க்கிறான், ஆண்டவர் அதை பார்க்கிறார். ஆனால் அந்த பாவியான மனுஷன் ஆயக்காரன் எப்படி ஜெபம் பண்ணுகிறான், அவனும் கேட்டிருப்பான், இவனுடைய ஜெபத்தை கேட்டிருப்பான். ஆனால் அவன் என்ன சொல்லுகிறான், ஆண்டவரே இந்த பாவியான மனுஷன் மேல் கிருபையாயிரும். அதுதான் தாழ்மை. ஆண்டவரே கிருபையாய் இரும். நம்ம ஒவ்வொரு முறையும் நம்ம ஜெபம் பண்ணும்போது நம்ம ஞானமாக என்ன செய்யணும், ஜெபம் பண்ணோம். ஆண்டவரே இவனுக்கு இல்லாத எனக்கு இருக்குதுன்னு கூட என்ன செஞ்சிடக்கூடாது, சொல்லிடக்கூடாது. ஏன்னா அப்புறம் நம்ம நினைச்சிருவோம் நம்ம பெரிய பரிசுத்தவான் போல இருக்கு, அதனால தான் அவனுக்கு இந்த இது இல்லை, நம்மளுக்கு இது என்ன செய்யுது கிடச்சிருக்கு. அது ஒருபோது நம்ம என்ன செய்யக்கூடாது. ஜெபத்தில் கூட நம்ம மற்றவர்கிட்ட பேசும்போது கூட நம்ம என்ன செஞ்சிடக்கூடாது, சொல்லிடக்கூடாது. அதில் நம்ம கவனமாக எச்சரிக்கையாக. ஏன்னா ஆண்டவர் ஒவ்வொரு வார்த்தையும் என்ன செய்கிறார், அவர் கவனிக்கிறார். வார்த்தையில் நம்ம என்ன செய்யணும், சொல்லுவாங்க எல்லாரும் வார்த்தையில் கவனமாக இருக்கணும், விட்ட வார்த்தை என்ன செய்ய முடியாது, அள்ள முடியாது அப்படின்னு சொல்லுவாங்க. சும்மாவாக பெரியவங்க சொன்னாங்க. அப்போ நம்ம ஒவ்வொரு வார்த்தையிலும் நம்ம கவனமாக ஞானமாக என்ன செய்யணும், செயல்படணும். உண்மையிலே இந்த பரிசேயன் ஒரு நல்ல மனிதன் தான், எல்லாமே செய்கிறான், எந்த அக்கிரமும் செய்யலைன்னு சொல்லுகிறான். ஆனால் அவன் ஒரு வார்த்தை சொல்லுகிறான். என்ன வார்த்தை, இந்த ஆயக்காரனை போல நான் இராததினால் உண்மை. அதுதான் அந்த வார்த்தை என்ன செஞ்சிடும், நம்மளை என்ன செஞ்சிடும், தாழ்த்திடும். நம்ம எந்த நேரத்துலையும் நம்மளை என்ன செய்யணும்னா, தேவனுக்கு முன்பாக சரி, எந்த மனிதர்களுக்கு முன்பாகனாலும் சரி, நம்ம என்ன செய்யணும், நம்ம அவங்களுக்கு முன்பாக அப்படியே தாழ்ந்து போகிறது இல்லை, அவங்களுக்குன்னு ஒரு மரியாதை நம்ம என்ன செய்யணும், கொடுக்கணும். ஆலயத்துக்குள்ளே வந்த பிறகு நம்ம கூட நம்ம வயதாக தான் இருக்கும், ஆனாலும் அவங்களுக்குள்ளே நம்ம எந்த வேறுபாடு காட்டாமல் அவங்களுக்குள்ளே நம்ம என்ன செய்யணும், நல்லா ஐக்கியமாக இருக்கணும். வயதானவங்களுக்கு நம்ம என்ன செய்யணும், முன்னுரிமை கொடுக்கணும், அவங்கள நம்ம மதிக்கணும். அப்போ எந்த இதுலேயும் என்ன யாரையும் நம்ம தரக்குறைவாக பேசிடக்கூடாது, நம்ம நடத்திடக்கூடாது. அதில் நம்ம கவனமாக என்ன செய்யணும், இருக்கணும். ஆண்டவர் தாழ்மையை தான் விரும்புகிறார். ஆண்டவருக்கு பிடித்த காரியம் என்னென்னா தாழ்மை. அவருக்கு முன்பாக நம்ம தாழ்மைப்படும் போது நம்முடைய செயல்கள் நடவடிக்கைகள் எல்லாம் நம்ம தாழ்மைப்படும் போது ஆண்டவர் நம்மளை என்ன செய்வார், உயர்த்துவார். நம்மளை நாமே உயர்த்தக்கூடாது. நான் பெரிய ஆள், என்ன மாதிரி ஜபிக்க முடியுமா, என்ன மாதிரி அது பண்ண முடியுமா, என்ன மாதிரி கொடுக்க முடியுமா, ஒரு விதத்திலையும் நாம் என்ன செய்யக்கூடாது, நம்மளை நாமே உயர்த்தக்கூடாது. அப்போ அந்த இடத்துல நம்ம என்ன செய்யணும், தாழ்மைப்படணும். தாழ்மையோடு கூட நம்ம நடக்கணும். இந்த வாலிப நாட்களில் அதே தான் என்ன செய்ய அந்த பேதர் வாசிக்கிறோம் இல்லையா, மூப்பர் கீழ்ப்படிங்க, உங்களுக்குள்ள ஒருவர் தாழ்மையை அணிந்து கொள்ளுங்கள், ஒவ்வொரு இடத்திலும் தாழ்மையை நடங்க, கர்த்தர் உங்களை ஏற்ற நேரத்தில் உயர்த்துவார். யார் இப்போ சில நேரத்தில் ஒருவர் ஆண்டவர் சீக்கிரமாக அவனை உயர்த்துகிற நேரம் இருக்கும், அவனை உயர்த்துவார். அப்போ சிலர் பொறுமையாக இருக்கணும். கர்த்தருடைய காலம் வர்ற வரைக்கும் நாம் கவனமாக என்ன செய்யணும், இருக்கணும். அதுதான் ஏற்ற காலத்தில் கர்த்தர் உன்னை உயர்த்தும்படிக்கு அவருடைய பலத்த கைக்குள் நீங்கள் என்ன செய்யுங்க, அடங்கிருங்க. ஜெபம் பண்ணுங்க, ஆண்டவரே இந்த காரியத்துக்காக நான் ஜெபிக்கிறேன், இந்த ஒரு உயர்வு எனக்கு வேணும், இந்த படிப்பில் எனக்கு ஒரு உயர்வு வேணும், வேலையில் எனக்கு ஒரு உயர்வு வேணும். ஆண்டவரே இந்த சில நேரத்தில் இந்த ஃபங்க்ஷனுக்கு போனால் என்னை ரொம்ப இதாக பண்ணுறாங்க, அந்த இடத்துல கர்த்தர் என்னை உயர்த்துங்கப்பா அப்படின்னு சொல்லி நம்ம ஒவ்வொரு நாளும் நம்ம ஜெபம் பண்ணும்போது அதுக்குன்னு ஒரு காலம் ஆண்டவர் வைத்திருப்பார். அந்த நேரத்தில் ஆண்டவர் நம்மளை என்ன செய்வார், உயர்த்துவார். அந்த உயர்த்தும் போது கர்த்தரே நம்மளை உயர்த்தும் போது அதில் என்ன வரும் தெரியுமா, கனமும் என்ன செய்யும், கூட நம்ம கூட என்ன செய்யும், வரும். அதுதான் இந்த வேதத்தில் வாசிக்கிறோம். கனமும் ஆண்டவர் நம்மளுக்கு கொடுக்குறார், ஒரு மரியாதை. நம்ம உயர்த்த சிலவங்க பாரு எவ்வளோ பெரிய உயர் ஆளாக இருந்தாலும், இப்போ அரசியல் பாருங்க, இவ்வளோ பெரிய தலைவராக இருந்தாலும், பிரதமராக இருந்தாலும், முதலமைச்சராக இருந்தாலும், சிலர் என்ன செய்ய மாட்டேங்க, அவர் செயல்களை பார்த்து ஒரு மரியாதை என்ன செய்ய மாட்டாங்க, கொடுக்க மாட்டாங்க, பெரிய இது இருந்தாலும். ஆனால் இங்கே வேதம் சொல்லுகிறது,
கர்த்தர் நம்மளை உயர்த்தும் போது நம்ம கூட என்ன செஞ்சு வருது, நம்ம உயர்வு மாத்திரமில்லை, நம்மளுக்கு உண்டான மரியாதையும் ஆண்டவர் என்ன செய்கிறார், அந்த கனத்தையும் ஆண்டவர் நம்மளுக்கு என்ன செய்கிறாரா, நம்மளுக்கு தருகிறார். இங்கே பாருங்க, ஆயக்காரனை ஆண்டவர் நீதிமானா என்ன செஞ்சிட்டார், மாற்றிட்டார். பாருங்க, ஒரு வார்த்தை, தவறான ஒரு தன்னை உயர்த்துகிறதான வார்த்தை வந்த உடனே ஆண்டவர் அவனை புறந்தள்ளி இந்த பாவியான மனுஷன் மேலே ஆண்டவர் கிருபை வைத்து அவன் பாவத்தை மன்னித்து ஒரு நீதிமானா என்ன செஞ்ச, ஆலயத்துக்கு முன்பாக அங்குள்ள யூதர்களுக்கு முன்பாக அவன் பரிசுத்தவானா இருக்கலாம். ஆனால் கர்த்தருடைய பார்வைக்கு இந்த ஆயக்காரன் யாரு, பரிசுத்தவானா என்ன செஞ்சிட்டான், கடந்து போயிட்டான். அதுதான் முக்கியம். கர்த்தருடைய பார்வைக்கு தான் நம்ம எப்படி நடக்கிறோங்கிறது மிகவும் முக்கியமான ஒரு காரியம். அப்போ நம்ம மூப்பர்களுக்கு கீழ்ப்படிந்து நம்ம தாழ்மையை தரித்து கொள்ளும்போது, தாழ்மையை அணிந்து கொள்ளும்போது, நம்ம தாழ்மையை அணிந்து கொண்டு ஆனால் எல்லா இடத்துலையும் நம்ம என்ன செய்வோம், நம்ம மற்றவங்களுக்கு மரியாதை கொடுப்போம், நம்ம என்ன செய்வோம், அதுதான் முக்கியம். அதான் தாழ்மை. நம்ம அவங்களுக்கு கீழே அப்படி குனிஞ்சு போகிறதுன்னு பணிஞ்சு போகிறதுன்னு அல்ல, அவங்களுக்கு நம்ம கொடுக்குற மரியாதை தான் என்னது, பரவாயில்ல, இந்த பையன் நல்ல மரியாதை கொடுக்கான், இந்த பிள்ளை நல்ல மரியாதை கொடுக்குது, நல்ல அருமையான ஒரு பிள்ளை, அப்படிப்பட்ட ஒரு வார்த்தை என்ன செய்வாங்க, சொல்லணும். அது நம்ம அதுதான் என்னது, ஒரு தாழ்மை. கர்த்தருக்கு முன்பாக நம்ம எந்த விதத்திலையும் நம்ம பெருமையாக ஜெபத்தில் கூட நம்ம என்ன செய்யணும், நம்மளை தாழ்த்தி தான் என்ன செய்யணும். நம்ம இந்த ஆயக்காரனை போல தான் ஜெபம் பண்ண, ஆண்டவரே எனக்கு கிருபை தாரும், நான் இன்னைக்கு செஞ்ச பாவத்தெல்லாம் மன்னியும், இன்னைக்கு நான் செஞ்ச அக்கிரமத்தெல்லாம் மன்னியும், எனக்கு கிருபை தாரும், தயவு பாராட்டும், எனக்கு ஒரு நல்ல ஒரு இரக்கத்தை எனக்கு கொடுங்க இந்த நாளில். அப்படி தான் நம்ம ஜெபத்தை என்ன செய்யணும், நம்ம ஜெபம் பண்ணணும். அப்போ ஜெபத்தில் கூட நம்ம தாழ்மையை தரித்து கொள்ளணும்னு சொல்லி ஆண்டவர் என்ன செய்கிறார், இது இயேசு சொன்ன ஒரு வார்த்தையை நம்ம என்ன செய்கிறோம் பார்க்கிறோம். நம்ம எல்லாரும் முழங்கால் படிட்டு நம்ம ஜெபம் பண்ணுவோம். நம்ம உயர்த்தக்கூடாது, ஒரு இடத்துல கூட நாம் உயர்த்தக்கூடாது, கர்த்தர் தான் நம்மை உயர்த்த வேண்டும். நம்ம உயர்த்துவோமானால் சில நேரத்திலே நம்ம வெட்கப்பட்டு நம்ம என்ன செய்வோம், நம்முடைய கனத்தை நாம் இழந்து நம்ம அவமானப்பட்டு போய்விடுவோம். ஆனால் கர்த்தர் நம்மை உயர்த்தும் போது அதில் ஒரு நல்ல ஒரு மரியாதை கிடைக்கும், அதில் ஒரு கனம் நம்மளுக்கு என்ன செய்யும், உண்டாகுன்னு சொல்லி நம்ம லூக்கா 14ஆம் அதிகாரத்திலே நம்ம வாசித்தோம். அப்பா உமக்கு ஸ்தோத்திரம், அப்பா உமக்கு ஸ்தோத்திரம். நம்ம எல்லாருக்கும் முன்பாக தாழ்மையாக இருக்கணும். நம்ம பெரிய ஏதோ ஆண்டவர் நம்ம வாழ்க்கையில் அநேக கனிகள் கொடுத்துருக்கிறாரு, அற்புதத்தை கொடுத்துருக்கிறாரு, பணத்தை கொடுத்துருக்கிறாரு, அது எதுன்னு சொல்லி நம்ம மற்றவர்களை நம்ம கனவீனப்படுத்திடக்கூடாது. அது ஆண்டவர் பார்த்து கொண்டே இருப்பார். அந்த பரிசெய்யன் மாதிரி நம்ம போயிடக்கூடாது. இவனை போல நான் இல்லாதனால் உண்மை ஸ்தோத்திரிக்கன்னு சொல்லிடக்கூடாது. இவனுக்கு இல்லாதது எனக்கு இருக்குதுன்னு சொல்லி நாம் என்ன செஞ்சிடக்கூடாது. நம்ம அந்த இடத்துல மற்றவர்களை அவமானப்படுத்தி விடக்கூடாது. அந்த நேரத்தில் கர்த்தர் அதை பார்ப்பார். கர்த்தரை பார்க்கும்போது கர்த்தரால் நாம் உயர்த்தப்பட முடியாது. நாமே என்னன்னாலும் செஞ்சு கொள்ளலாம். ஆனால் கர்த்தருடைய உயர்வு நம்மளுக்கு கிடைக்காது. கர்த்தருடைய உயர்வில் தான் கனம் இருக்கிறது. அங்கே யோசுவை பார்க்கிறோம். யோசுவை தன்னைத்தானே உயர்த்தலை, கர்த்தர் சொன்ன வார்த்தையே சொல்லுகிறான். அங்கே அற்புதம் நடக்குது. அந்த ஜனங்களுக்கு, சகல இஸ்ரவேல் ஜனங்களுக்கு முன்பாக ஆண்டவர் சொன்ன வார்த்தையின்படியே அவனை மேன்மைப்படுத்தினார். எப்படி மோசைக்கு பயந்திருந்தாங்களோ அதே போல யோசுவாவுக்கும் பயந்திருந்தாங்க. வயதில் சின்னவன் தான் இருந்திருப்பான், அவனை விட பெரிய ஆட்கள் வயது மூத்தவங்களாம் இருந்திருப்பாங்க. ஆனால் யோசுவாவை என்ன செஞ்சாங்க, நம்ப ஆரம்பித்தாங்க. அவனுக்கு கொடுக்க வேண்டிய ஸ்தானத்தை அந்த ஜனங்கள் அவனுக்கு கொடுத்தாங்க. கர்த்தர் உன்னோடு கூட இருக்கிறார், கர்த்தர் இவன் மூலமாக நம்ம கூட பேசுகிறார் அப்படிங்கிற ஒரு ஸ்தானத்தை அந்த யோசுவாக்கு ஆண்டவர் கொடுத்தார். அதுதான் கனம். உயர்வோடு கூட சேர்ந்து ஆண்டவர் நம்மளுக்கு நல்ல ஒரு கனத்தையும் மரியாதையும் ஆண்டவர் தருகிறார். அதுதான் முக்கியம். அப்பா உமக்கு ஸ்தோத்திரம். ஆண்டவரே, எந்த விதத்திலையும் என்னை நானே உயர்த்தக்கூடாது. நான் தாழ்மையுள்ளவனா இருக்க எனக்கு உதவி செய்யும். அப்போ நீங்கள் கற்றுக் கொடுத்தீங்களே, ஒரு விருந்துக்கு நீ அழைக்கப்படும் போது உயர்ந்த இடத்துல போய் உட்காராத. ஒருவேளை உன்னை விட கனவான் வரும்போது உன்னை அவன் தாழ்ந்த இடத்துல உட்கார சொல்லும்போது நீ அந்த இடத்துல வெக்கத்தோடு போக வேண்டியிருக்குமே. ஆனால் நீ தாழ்மையுள்ள இடத்துல உட்காரும்போது அவன் உன்னை அழைத்து உயர்ந்த இடத்துல உட்கார வைக்கும்போது அங்கே இருக்கிறவங்களுக்கு முன்பாக உனக்கு கனம் உண்டாகும்னு சொல்லி வேதத்தில் நாங்கள் பார்க்கிறோம். நீங்கள் சொன்ன ஒரு காரியம் அப்பா. ஆண்டவரே, நாங்கள் எல்லாவற்றிலும் தாழ்மையை கற்றுக்கொள்ள, தாழ்மையாக நடக்க ஆண்டவரே கர்த்தாவே எங்களுக்கு உதவி செய்யும். ஆலயத்திலும், வீட்டிலும், படிக்கிற இடத்திலும், வேலை ஸ்தலத்திலும், ஒவ்வொரு இடத்திலும் நாங்கள் தாழ்மையாய் நடக்க, நாங்கள் ஞானமாய் பேச, வார்த்தையில் கூட நாங்கள் ஆண்டவரே கவனமாக இருக்க, ஜெபத்தில் கூட நாங்கள் எச்சரிக்கையாக கவனமாக ஆண்டவரே ஜெபம் பண்ணுவதற்கு கர்த்தர் எங்களுக்கு உதவி செய்யும். ஆண்டவரே, நீர் எங்களை உயர்த்துற வரைக்கும் நாங்கள் உங்களுடைய கரத்தில் பொறுமையாய் காத்திருக்க எங்களுக்கு உதவி செய்யும். நீங்கள் எங்களை உயர்த்துக்கிற உயர்வில் நீங்கள் கனத்தை கொடுத்து, மரியாதை கொடுத்து ஆண்டவரே எங்களை ஆசீர்வாதமாய் வைப்பதற்கு நீங்கள் உண்மையுள்ள தேவன். ஆண்டவரே, சில நேரத்தில் நாங்கள் பெருமை பாராட்டியிருக்கலாம். ஆண்டவரே, எங்களை நாங்கள் உயர்த்திருக்கலாம். அது எல்லாம் மன்னிங்கப்பா.
நான் தாழ்மையாக நடக்க எங்களுக்கு உதவி செய்யும். அப்பா உமக்கு ஸ்தோத்திரம், எசப்பா உமக்கு ஸ்தோத்திரம். ஆண்டவரே, சில நேரத்தில் என்னால் அந்த உயர்வு பெற முடியாமல் இருக்கலாம். கர்த்தர் எனக்கு உதவி செய்யுங்க, கர்த்தர் எனக்கு உதவி செய்யுங்க. நான் காத்திருக்கிறேன். என்னை உயர்த்துற இடத்துல வரைக்கும் ஆண்டவரே நான் அதற்கான காத்திருக்கிறேன். எனக்கு உண்டான காலம் வர்ற வரைக்கும் ஆண்டவரே நான் காத்திருக்கிறேன். ஏற்ற காலத்திலே நீர் என்னை உயர்த்த போகிறீர், அதற்காக உமக்கு ஸ்தோத்திரம். எந்த மனிதனும் என்னை உயர்த்தக்கூடாது ஆண்டவரே, நீர் என்னை உயர்த்தணும். படைத்த தேவன் என்னை நீர் உயர்த்தணும். என்னுடைய படிப்பு இல்லை, என்னுடைய அந்தஸ்து அல்ல ஆண்டவரே, ஆண்டவரே என்னுடைய ஞானம் அல்ல, ஆனால் நீர் என்னை உயர்த்தணும். அப்பா நீர் என்னை உயர்த்தணும். அதில் நீர் மரியாதையும் கனத்தையும் வைத்திருக்கிறீர். அந்த ஆசீர்வாதத்தை நான் பெற்றுக்கொள்ள, இந்த வாலிப நாட்களிலே நாங்கள் பெற்றுக்கொள்ள கர்த்தர் எங்களுக்கு உதவி செய்யும். ஒவ்வொரு பிள்ளைகளுக்கும் கர்த்தர் இதை கொடுப்பீராக, ஆசீர்வதிப்பீராக. அன்பின் தகப்பனே, நன்றியோடு உம்மை துதிக்கிறோம், உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம். ஆண்டவரே, இந்த பிள்ளைகள் ஆண்டவரே உம்முடைய சமூகத்திலிருந்து உம்மை பார்க்குறாங்க. கர்த்தாவே, நீர் ஆண்டவரே இந்த ஒவ்வொரு பிள்ளைகளுக்கும் நீங்கள் ஏற்ற காலம்னு ஒன்று வைத்திருக்கிறீங்க. அந்த காலத்தில் நீங்கள் இந்த பிள்ளைகளை நீங்கள் உயர்த்த போகிறதுக்காக ஸ்தோத்திரம். நீங்கள் உயர்த்தும் போது அதில் மரியாதையும் கனத்தையும் ஆசீர்வாதத்தையும் கொடுத்து ஆண்டவர் இந்த பிள்ளைகளை நீங்கள் நடத்த போகிறதுக்காக உமக்கு ஸ்தோத்திரம். வருகிற நாட்களிலே அதை இந்த பிள்ளைகள் அதை அறிந்து உம்மை நன்றியோடு கூட உம்மை ஸ்தோத்தரிக்க, நீங்கள் உயர்த்துகிற உயர்வை அவங்க பெற்றுக்கொண்டு அந்த இடத்துல ஆண்டவரே உம்மை ஸ்தோத்தரிக்க கர்த்தர் இந்த பிள்ளைகளுக்கு உதவி செய்ய போகிறதுக்காக உமக்கு ஸ்தோத்திரம். தொடர்ந்து எல்லாவற்றிலும் ஆண்டவரே எங்களுக்கு மூத்தவர்கள் மத்தியில் எங்களுக்குள்ள நாங்கள் தாழ்மையாய் நடக்க, கீழ்ப்படிந்து நடக்க, ஆண்டவரே யாரையும் நாங்கள் அற்பமாக எண்ணாமல், யாரையும் நாங்கள் அசட்டை பண்ணாமல் ஆண்டவரே ஸ்தோத்திரம். அப்பா நாங்கள் ஒருவருக்கொருவர் ஐக்கியமாக தாழ்மையாக அன்புள்ளவராக இருக்க எங்களுக்கு உதவி செய்யுங்க. ஆண்டவரே உமக்கு ஸ்தோத்திரம். எங்களுக்கு நல்ல ஒரு ஐக்கியத்தை கொடுத்துருக்கீங்க, அதுக்காக உமக்கு ஸ்தோத்திரம். ஒவ்வொரு பேருக்குள்ள நாங்கள் அந்யுன்யமாக தாழ்மையுள்ளவர்களாக நடக்க கர்த்தர் எங்களுக்கு உதவி செய்யுங்க. நீங்கள் அப்படி செய்கிறதுக்காக நமக்கு ஸ்தோத்திரம். இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம் ஜீவன் நல்ல பிதாவே, ஆமேன் ஆமேன். நாம் எல்லாரும் எழும்பி நின்று சங்கீதம் 103 அதிகாரம் 1 வசனம் முதல் 5 வசனம் வரை நாம் எல்லாரும் விசுவாசத்தோடு கூட நம்ம அறிக்கை செய்து முடிக்க போகிறோம். நம்ம எல்லாம் சேர்ந்து சொல்லுவோம். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழுவதுமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, அவர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. அவரும் அக்கிரமைகள்லாம் மன்னித்து உன் நோய்களெல்லாம் குணமாக்கி உன் பிராணனை அழிவுக்கு விலக்கி மீட்டு உன்னை கிருபையினாலும் இரக்கங்களாலும் முடிசூட்டி நன்மையினால் உன் வாயை திருப்தியாக்குகிறார். கழுகுக்கு சமணமாய் உன் வயது திரும்ப வாழ வயது போலாகிறது. ஆமென். அல்லேலூயா அல்லேலூயா அல்லேலூயா. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.